அது எப்பேற்பட்ட படம், உலகம் முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தம்பி தான் மேடை சொல்லிட்டாங்கல்ல. ஸோ எல்லாருமே அது வந்தா, அது எல்லாருக்குமே பொங்கல் தான் இல்லையா? அது மட்டும் இல்ல, இவ்வளோ பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியினுடைய வியாபாரத்த மிகப்பெரிய அகலப்படுத்துனதுல ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறையில விஜய் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? இவ்வளோ பெரிய கலெக்ஷன். ஸோ அந்த படம் முடங்கி இருக்கதன் மூலமாக எல்லாருமே சினிமாவை காதலிக்கக்கூடிய அத்தனை பேருமே கவலைப்பட தான் செய்வாங்க. யார் இல்லையா? நம்மளே கவலைப்படுகிற பொழுது அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ், அதில் சம்மந்தப்பட்ட தம்பி வினோத் டைரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. கொஞ்சம் தாழ்த்தி வருது அவ்வளோதான். பட் அத அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருக்குமே மெச்சூரிட்டி இருக்கு. ஆமா. ஜனங்களின் நாயகன் அந்த படம் வருகிற பொழுது எல்லாரும் கொண்டாடுவாங்க. அவ்வளோதானே. நான் தானே சென்சாரோட பிராண்ட் அம்பாசிடர்ண்ணே. ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேண்ணே. ஜிப்சில 48 கட்டுனேன். லாஸ்டா எனக்கு தானே ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க. என்னண்ணா இப்படி கேட்டீங்க? 48 கட்டுன படம் பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாம் ஓடிச்சுண்ணே. கரெக்டா சென்சார் முடிஞ்சு கஷ்டம். அதெல்லாம் தாண்டி உள்ள வரோம் கொரோனா வைரஸ். 2 சியும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது.